ஒரு அழகான கிராமத்தில் யாழினி என்ற சுட்டிப் பெண் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு ஓவியங்கள் வரைவது என்றால் கொள்ளை பிரியம். ஆனால் மேடை பேச்சு என்று வந்துவிட்டால் தொண்டை அடைத்துவிடும், கைகள் நடுங்கும். பள்ளி ஆண்டு விழாவில் பேச்சுப் போட்டி அறிவிக்கப்பட்டது. யாழினிக்கு கலந்து கொள்ள ஆசை, ஆனால் பயம் அவளை தயங்க வைத்தது. அவளது பாட்டி அவளிடம், யாழினி, பயம் வரும்போது சரஸ்வதி தேவியின் எளிய மந்திரமான ஓம் ஐம் சரஸ்வதியை நமக என்பதை 3 முறை மனதிற்குள் சொல். அது உன் மனதை அமைதிப்படுத்தும். அத்துடன் நீ பேச வேண்டியதை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய் என்றார். யாழினி பாட்டியின் சொல்லை கேட்டாள். தினமும் காலையில் மந்திரம் கூறி தியானித்தாள். கண்ணாடியின் முன் நின்று தினமும் 10 முறை பேசி பயிற்சி எடுத்தாள். கடினமான வார்த்தைகளை தனியாக எழுதிப் பழகினாள். விழா நாள் வந்தது. மேடையேறியதும் யாழினிக்கு சிறிது பதற்றம் ஏற்பட்டது. கண்களை மூடி ஓம் ஐம் சரஸ்வதியை நமக என்று மனதிற்குள் கூறி ஆழமாக மூச்சுவிட்டாள். பயம் விலகி மனம் தெளிவானது. பாட்டி கூறிய பயிற்சி நினைவுக்கு வர தன்னம்பிக்கையோடு தெளிவாக பேசி முடித்தாள். அரங்கமே பலத்த கரவொலியால் அதிர்ந்தது. அவளுக்கு முதல் பரிசும் கிடைத்தது. நீதி கருத்து: இறை நம்பிக்கை மனதிற்கு தெளிவையும் அமைதியையும் தரும், ஆனால் தொடர் முயற்சியும் பயிற்சியுமே வெற்றியைச் சாத்தியமாக்கும்.